எல்லாம் சரியா இருக்கு மேடம். க்ளோசிங் டைமுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஃபைனல் லிஸ்ட் போடுவோம். அ, சார் வேற யாரும் மனு தாக்கல் பண்ண வரல? இல்ல மேடம், யாரும் பண்ணல. ஆ, சரி, வெளியில இருக்கோம். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க. ம். வா. மாதிரி நீ அண்ணன் போஸ்டா நின்னு ஜெயிக்க போற. சந்தோஷமா இரு. நடக்கிறதெல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கு. அக்கா, அங்க பாருங்கக்கா. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. கரெக்டா வந்துட்டாங்களே. டைம் ஆச்சு, போலாம். வா. சார் வணக்கம். ம். உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, நீ கொடுத்துரு. 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம் பெரியா. ம். சார் ஒரு நிமிஷம். வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க இதை வாங்க கூடாது. நான் அப்ஜெக்ட் பண்றேன். சார், இன்னும் டைம் இருக்கு. நீங்கள் நாமினேஷனை வாங்கிக்கோங்க. சார் நீங்க வாங்க கூடாது. டைம் முடிஞ்சு போச்சு. சார், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் டைம் இருக்கு.
பண்ணதில்ல. ஆனா இப்போ முதல் தடவையா எனக்கு எதிரா என் வீட்ல இருந்தே வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. பார்க்கலாம் வெற்றி யாருக்குன்னு. இவள நாமினேஷன் பண்றது தடுக்க நந்தினி ஆளுங்களை அனுப்பியிருக்கிறதா சொன்னா. ஆனா எப்படி இவ இங்க வந்தா? என்ன ஆயிருக்கும்? மித்ரா, அதான் அக்கா போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு? வா. அம்மா பேசினதை நினச்சி ஃபீல் பண்ணாத. எலெக்ஷன் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். சரி வா. இந்த பார்வதிக்கு எவ்வளவு திமிர் பாத்தீங்களாக்கா? உங்க பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கா. ஆதி பேச்ச கேட்டுக்கிட்டு மித்ராவை எதிர்த்து மனு தாக்கல் பண்ண வந்திருக்கா. அவளை சும்மா விட்டுறக்கூடாதுக்கா. சித்தி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அருண், அது எப்படி பேசாம இருக்க முடியும்? ஆஃப்டர் ஆல் ஒரு சமையல்காரி அவ அக்கா பேச்ச கேட்காம அவங்கள மதிக்காம அவங்கள எதிர்த்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கா. அத பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சித்தி, பார்வதி ஒன்னும் அம்மாவை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணல, மித்ராவை எதிர்த்து தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னை எதிர்த்து நின்னாலே அது ஆன்ட்டியை எதிர்க்கிற மாதிரி தான் அருண். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. குட்வில் அம்பாஸ்டர் வந்தாச்சு. இருடி, உன் மேல எல்லாரும் என் மோத விடுறேன். அக்கா, மேடம் வந்திருக்காங்க பாருங்க. போங்க போங்க. ஏய் நெல்லு. எங்க போற? வா இங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், அக்கா கேக்குறது உனக்கு காதுல வேலையா? இல்ல அவங்களுக்கு பதில் கூட சொல்லக்கூடாதுன்னு திமிர்ல இருக்கியா? சித்தி, அம்மா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. தேர்தல்ல நிக்க மாட்டேன், வேட்பு மனு தாக்கல் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னேல்ல, அப்புறம் ஏன் சொன்னபடி நீ நடந்துக்கல? என்கிட்ட சொன்னபடி நடந்துக்கணும்னு உனக்கு தோணலையா? இல்ல அப்போதைக்கு என்ன சமாதானப்படுத்தணும்னு அப்படி போய் சொன்னியா? அம்மா, நான் உங்ககிட்ட போய் பொய் சொல்வேனா? உண்மையதான் சொன்னேன். அப்போ உண்மையதான் சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு நீ மனுவை எடுத்துக்கிட்டு அங்க தாக்கல் பண்றதுக்கு வந்த? பதில் சொல்லு. என்கிட்ட போய் தானே சொன்ன? இல்லம்மா, நான் பொய் சொல்லல. நம்புங்கம்மா.
பார்வதி மேலே கோவப்படாதீங்க. அவன் நாமினேஷன் பண்ண மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தா. நான் தான் பார்வதியை கம்பல் பண்ணி நாமினேஷன் தாக்கல் பண்ண வச்சேன். நான் தான் உன்னை கம்பல் பண்ணி நாமினேஷன் ஃபைல் பண்ண வச்சேன்னு அம்மா கேட்கும்போது சொல்ல வேண்டியதானே? ஏன் நீ அமைதியாக நின்றுட்டு இருக்க? நீ கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா அவ உடனே மனு தாக்கல் பண்ணிடுவாளா? அப்ப அக்கா வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதா? எனக்கும் சரி பார்வதிக்கும் சரி அம்மா மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை இருக்கு. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ப்ரோ தான் சொல்லியாச்சுல, அவர் சொல்லி தான் பார்வதி நாமினேஷன் தாக்கல் பண்ணாங்கன்னு. இதோட பிரச்சனை விடுங்களேன். அது எப்படி அருண் அப்படியே விட முடியும்? இப்போ என்ன, பார்வதி நாமினேஷன்லேருந்து வாபஸ் வாங்கணுமா? ஏன் பார்வதி கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு பயம் வந்துருச்சா? அதனால அம்மா கிட்ட சொல்லி பார்வதியை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. பார்வதி கிட்ட போட்டி போட எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. சும்மா நடிக்காத. அம்மா பேரை சொல்லி இதில் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். உனக்கு உண்மையாகவே திறமையும் தகுதியும் இருந்துச்சுன்னா, உன்னால் இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீ தான் அடிக்கடி சொல்லுவிய சமயக்காரின்னு. இந்த சமயக்காரி கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டு பார்ப்போம். எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. பார்வதியை எதிர்த்து என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும். அப்போ நீ அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணன் ஆப்போசிட்டாக நின்று ஜெயிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ பார்வதி எலெக்ஷனில் நிற்கட்டும், நான் அவளை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டு இப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்க. அப்போ மனசுல பயம் இருக்குன்னு தானே அர்த்தம்? என் மனசுல எந்த பயமும் கிடையாது. நான் பார்வதியை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டுறேன். ப்ரோ அருமையா ஸ்கெட்சை போட்டு மித்ராவை மாட்டி விட்டுட்டாரு. இனி பார்வதி அண்ணிய அம்மாவால கூட எதுவுமே கேட்க முடியாது. மித்ரா, கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க ஆண்டி. ஆண்டி, நீங்க பார்வதி கிட்ட எதுவும் கேட்க வேணாம். பார்வதி எலெக்ஷன்ல நிக்கட்டும், நான் போட்டி போட்டு அவளை ஜெயிச்சு காட்டுறேன். டான்ஸ் காம்படிஷன்ல இப்படிதான் நீ பார்வதியை ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்ட. ஞாபகம் இருக்கா? என்னாச்சு? அது மாதிரி இந்த வாட்டி நடந்துடக்கூடாது மித்ரா. அது டான்ஸ் காம்படிஷன் ஆண்டி, இது எலெக்ஷன். ஒர்க்கர்ஸ் ஓட்டு போட்டு முடிவு பண்றது. இதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். மித்ரா, ஆதிதான் உன்னை ஏத்தி விட்டதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானா? நீ என்ன செய்யறோன்னு புரிஞ்சுதான் செஞ்சிட்டு இருக்கியா? எல்லாமே புரிஞ்சுதான் பண்றேன் ஆண்டி. நீங்க வாங்க. என்ன நடக்க போதோ. அனி வாழ்த்துக்கள். இந்த தேர்தலில் நீங்க தான் கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. தைரியமா இருங்க. ப்ரோ எப்படியோ அம்மா கிட்ட இருந்து அண்ணியை சாமர்த்தியமா காப்பாத்திட்ட ப்ரோ. சூப்பர். இனிமேல் இந்த எலெக்ஷனை பற்றி உங்ககிட்ட யாராவது எதனா கேட்டா நான் சொல்லி தான் நீ எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லணும். பேசாமல் பயந்துட்டு இருக்காத, புரியுதா? தைரியமாக போல்டாக சொல்லு. சரிங்க மாமா. ஹலோ சார், நான் ராஜேஷ் பேசுகிறேன் சார். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள் ராஜேஷ். சார், ஜிந்தா டியூட்டிக்கு வந்திருக்கார் சார். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வரேன். ஓகே சார், வாங்க. பார்வதி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க மாமா.
வாங்க சார். ஹாய். அசோக் வந்துட்டாரா? அசோக் வந்துட்டாரு. நீங்கள் வந்துட்டு போனதான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் சார். சார் இவர் தான் சார் அசோக். இல்லை ஜிந்தா. ஓகே. ஹலோ சார். ஹலோ. 6 மாசத்துக்கு முன்னாடி தீபக் என்கிட்ட பெரிய கவர் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் தேடி வந்து கேட்கும்போது அதை உங்கள் கையில் கொடுக்க சொன்னார். அந்த கவர் இப்போ எங்கே இருக்கு? இங்கே தான் சார் இருக்கு. காலையில் டியூட்டிக்கு வந்ததும் ராஜேஷ் நீங்கள் வந்துட்டு போனதா சொன்னார். எப்படி நீங்கள் வருவீங்கன்னு அந்த கவர் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொண்டு வந்துடுறேன். நீங்க வந்து கேட்கும்போது தீபக் உங்ககிட்ட கொடுக்க சொன்ன கவர் இதான் சார். ஓகே. இதில் இருக்க அட்ரஸ்க்கெல்லாம் போய் பார்த்து எனக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ. ஹலோ ப்ரோ, கேண்டிடேட் இன்ட்ரோ மீட்டிங் நடக்க போகுது. நீ எங்க இருக்க? டேய், நான் மித்ரா நந்தினி விஷயமா இங்கே தீபக் சொன்ன பர்சனை பார்க்க வந்தேன். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மற்றதெல்லாம் நேரில் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் வரும்போது பார்வதி கூப்பிட்டு வந்தேன். ஹலோ, சொல்லுங்க மாமா. நீ சீக்கிரமாக ரெடி ஆயிரு பார்வதி. இன்ட்ரோ மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரிங்க மாமா. ஓகே. மித்ரா, அந்த சமையல்காரியும் இந்த ஹோட்டல்காரியும் ஒண்ணுதான். அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம். அவகிட்ட நைஸா பேசி நம்ம பக்கம் இழுக்கணும். வா. ஐஸ்வர்யா, அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க ஆண்டி. ஒண்ணும் இல்ல ஐஷு. இந்த பார்வதி நீ எங்கேயாவது பார்த்த? அங்க எல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே இருக்கு. ஒரு வேலையும் செய்ய காணோம். அவ இப்பெல்லாம் எந்த வேலையும் செய்யறது இல்லையோ? ஆண்டி, நீங்க வேற. பார்வதி தான் இப்ப ஆண்டி எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறான்ல, அவ எப்படி இப்ப வீட்டு வேலையெல்லாம் செய்வா? ஐஸ்வர்யா, நீ இந்த சமையல்காரிய சாதாரணமா நினைச்சிடாத. ஆதி அவளுக்கு சப்போர்ட் பண்றதால அவளுக்கு இப்ப திமிர் ரொம்ப ஏறித்தான் போயிருக்கு. இல்லன்னா அவ அக்காவையே எதிர்த்து தேர்தல நிப்பாளா? அவ்வளவு கொழுப்பு. சரி, ஆதியே அவளை நிக்க சொல்லி இருக்கட்டுமே. இருந்தாலும் அக்கா மேல மதிப்பும் மரியாதையும் இருந்திருந்தா அவ எதிர்த்து நிப்பாளா? ஐயோ வேணாம், இதெல்லாம் தப்புன்னு சொல்லி இருப்பாள்ல. இப்போ மித்ராவ உனக்கு பிடிக்காதுதான். ஏன், என் மேல கூட உனக்கு நிறைய கோவம் இருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு ஒன்னா சேர்ந்துப்போம். அது நமக்குள்ள. ஆனா இந்த சமையல்காரி யாரு? டிரைவரோட பொண்ணு. நம்ம வீட்ல வேலை செய்யறவ. அவளும் நம்மள ஒன்னாயிட முடியுமா? ஐஸ்வர்யா, பதவி ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாத்திரும். அதுவும் அந்த பார்வதி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பதவி கிடைச்சா அவங்கெல்லாம் நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. அதனால நீ பார்வதி மேல பரிதாபப்படவும் வேண்டாம், அவளுக்கு ஆதரவு கொடுக்கவும் வேண்டாம்.